ஓகே கைஸ், இப்போ நம்ம சாப்டர் 2க்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக போன இதுலேயே நம்ம பார்த்துருந்தோம், அவனுக்கு ஏதோ பவர் இருந்தது. ஸோ அந்த வாசத்தொட்டினால ஸோ அந்த பவர் அவனுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கோல்டு பிளட்டட்னா என்ன, அந்த தரையிலையும் போலும் தண்ணிலையும் போலும் அந்த மாதிரியானது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முதல்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம், ரெப்டைல்ஸ் வகைகள். ஓகேங்களா? ஸோ இவனுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ட்ராகன் பவர் கிடச்சிருக்கு. ஸோ இதனால இவனுக்கு என்னென்னா ட்ராகன்ஸ் அதாரிட்டி ப்ளஸ் அதோட அவனுக்கு வந்து அந்த சென்சஸ்லாம் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. நார்மலாக மனுஷன் இருக்கிறத விட இன்னும் அதிகமான சென்சஸ் இவனுக்கு, ஐ மீன் ஈஸியாக எல்லாம் சென்ஸ் பண்ணுற மாதிரி இவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் பார்க்குறேன், இந்த வாட்ச்னால தானே அப்படின்னா இதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் நம்பலை. ஆனால் அவன் அந்த ஸ்டாட்ஸு அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், சரி இதெல்லாம் உண்மை தான், நம்ம கண்டிப்பாக நம்ம தம்பியை இப்படி ஒரு நிலைமைக்கு பண்ணவங்களுக்காக நம்ம பழி வாங்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறான். அவனுக்குன்னு யாரும் இல்லை. ஸோ அதனால் அவன் வந்து அவன் தம்பிக்கே திருப்பி கூப்பிட்டு ஒரு வாய்ஸ் மெயில் போட்டுட்டு அவனும் போகிறான். ஏன்னா அவனுக்குன்னு யாருமே இல்லை, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, யாரும் இல்லை. ஸோ அவன் தனியாக அவனுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவன் வந்து சரி நம்ம இப்போயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு காட்டை நோக்கி கிளம்புறான். ஸோ அங்கே வந்து பார்த்தாச்சுன்னா அங்கே யாரும் இல்லை, தனியாக தான் இருக்காங்க. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு சரி இப்போது வந்து இந்த இடம்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கரெக்டாக அந்த வாட்சில் வந்து பார்த்துட்டே போகிறான். அப்போ வந்து சடனாக வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகுது. அவனுக்கு சரியான ஆச்சரியம், என்னடா இது நம்ம முன்னாடி இவ்வளோ பெருசாக ஒரு கேட் ஓப்பன் ஆகுது சம்மந்தமே இல்லாமல் கருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டே பார்க்குறான். பார்த்தா ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த கேட் வந்து தன்னை போல் ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப அந்த லைட் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. அவனும் சரி அந்த சைடு என்ன தான் இருக்குது உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாலும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்புறான். மாசா நம்மால் பேர் வந்து பார்த்தாச்சுன்னா சஞ்சிலு. ஓகேங்களா? நம்மால் சரி உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு நம்மால் கிளம்புனா அடுத்த செகண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா உள்ளே வந்து ஒரு டவர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவனால் ஆக்சுவலாக சரி இந்த டவருக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே இன்னும் அடுத்து என்னெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்க போகுது சொல்லிட்டு நம்மளால் யோசிச்சுட்டே கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் அந்த டவருக்குள்ளே இருக்கான். என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, என்னடா ஒரே கருப்பாக இருக்குது இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பார்த்துட்ருக்கேன். அப்போ இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு இந்த ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா இவன் மெமரிஸ்குள்ளேயே இருக்குது. எப்படின்னா அந்த வாட்ச் வந்து ஆக்சுவலாக பார்த்தாச்சுன்னா அவன் பிடிச்சிருந்தான்ல. ஸோ அந்த வாட்ச் பிடிச்சிருந்தனால அவன் தம்பியோட எல்லா மெமரிஸும் அவனுக்கு வந்து உள்ள இன்ஹெரிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு வந்து சரி அப்படின்னு இதெல்லாம் விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றினா எல்லா விஷயமும் அவனுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி அவனுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா சடனாக ஏதோ ஒரு சத்தம் கேட்டோடனே நம்மளால் டாக்குன்னு வெப்பன் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கான். அப்புறம் பார்த்தாச்சுன்னா அவனுக்கு முன்னாடி ஒரு காப்ளின் வந்து நிற்கிது. அந்த காப்ளின் என்ன சொல்லுதுன்னா, வணக்கம் பிளேயர், நான் தான், நீங்கள் கத்தியெல்லாம் எடுக்க தேவையில்ல, நான் இந்த டவர் 0த்தோட ட்ரெயினரோட ஒரு வாட்சர் மாதிரி தான் நான் அப்படின்னா. அப்படியா, நீ நிஜமாக மான்ஸ்டர் இல்லையா? இல்லைங்க, நான் வந்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்கிறேன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ABCDEFG வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு அதாவது ABC இதெல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா டவரோட ஒவ்வொரு ரூம், அதாவது ஒவ்வொரு ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது. புதுசாக யாராச்சும் வராங்கன்னா அவங்கள வந்து அடித்து கொள்வது இந்த மாதிரிலாம் இங்கே நிறைய நடக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ தனியாக போகிறீங்களா, தனியாக இருக்கீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் அப் பண்ணி போகிறீங்களா
ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இப்போது நீங்கள் வந்து ஐ மீன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ரிவார்ட்ஸும் பாயிண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ டீமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டீமுக்கான அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா ஸ்ப்ளிட்டப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் இல்லை, நான் வந்து யாரையும் நம்ப நான் ரெடியாக இல்லை, நான் வந்து இந்த இதை தனியாக தான் அந்த டவரை கிளைம் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஸோ அதனால் நான் வந்து தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அப்படின்னு சிரிச்சு சரி ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கான அந்த டவர் ஜீரோக்கான அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரைனிங்கோட வந்து நீங்கள் வந்து கரெக்டாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிடுது. பார்த்தாச்சுன்னா எல்லா சைடும் சட்டார் புட்டார்னு சொல்லிட்டு உள்ளே போக போக சட்டார் புட்டார்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா சம்மந்தமே இல்லாமல் நிறைய இடத்துல ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமாக ஆரோஸ் வந்து இவனை அடிக்குது. இவனும் கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டு இருக்கான். என்ன மாதிரி ஆரோஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா இரும்பு ஆரோஸ். அது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படி இப்படி ஓடி விட்டுருக்கேன். அப்போ வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஏரோ டாப்புன்னு நம்ம ஆளோட நெஞ்சிலே குத்திடுது. இன்னொரு ஏரோ வந்து பார்த்தாச்சுன்னா சட்டார்னு நம்ம ஆளோட காலில் குத்திடுது. அதெல்லாம் பிடுங்கி போட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் சரி இந்த டவருக்குள்ளேயே போயே ஆகணும், கண்டிப்பாக இந்த டவரை கிளைம் பண்ணோன்னு நல்லபடியே டவர் கிளைம் பண்ணான்னு போயிட்டே இருக்கேன். இதோட சாப்டர் 2 முடியுது.